தீபாவளி முகூர்த்த ட்ரேடிங்ல வாங்க வேண்டிய 8 பங்குகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்திய பங்குச்சந்தை கடந்த ஒரு வருஷமாவே மந்தமா செயல்பட்ட நிலையில பண்டிகை காலங்கள்ல நுகர்வோர் தேவை வளர்ச்சி மற்றும் ஜிஎஸ்டி குறைப்பு இது எல்லாமே ஏற்றத்திற்கு வழிவகுக்குதுங்க. 2025 தீபாவளிக்கான முகூர்த்த வர்த்தகத்துல HDFC பேங்க், L&T, டேட்டா பேட்டர்ன்ஸ் உள்ளிட்ட பங்குகளை வாங்க ICICI டைரக்ட் பரிந்துரைச்சிருக்காங்க. இருந்தாலும் முதலீட்டு முடிவுகளுக்கு முன்னாடி நிதி ஆலோசகரை அணுகிறது ரொம்ப முக்கியங்க. சோ இந்திய பங்குச்சந்தை அளவுகோல் குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி 50 கடந்த ஒரு வருஷமாவே மந்தமான செயல்திறனை தான் வழங்கி இருக்கு. நிறுவனங்களின் வருவாய் முடிவுகள், உலகளாவிய சிக்கல்கள், வெளிநாட்டு நிதிகளின் தொடர்ச்சியான வெளியேற்றத்தையும் கண்காணிக்குது. GST விகித குறைப்பு மற்றும் சாத்தியமான அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவா நடந்துட்டு வர்ற பண்டிகை காலத்துல நுகர்வோர் பிரிவுகள்ல உண்மையான தேவை வளர்ச்சி இது எல்லாமே இந்திய பங்கு சந்தைக்கான முக்கிய ஏற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகள்னு சொல்றாங்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னோக்கி நிப்டி இலக்கு 27,000 நிலைகளை கொண்டிருந்திருக்கு. 2024 வருஷம் அக்டோபர், அதாவது போன தீபாவளிக்கு அப்புறமா நிப்டி 50 அப்படிங்கிறது மிக குறைவான வருமானத்தை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. சோ இந்த 2025 தீபாவளிக்கு சிறப்பு முகூர்த்த வர்த்தகத்துடைய அமர்வு அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை மதியானம் 1:45 மணியிலிருந்து 2:45 மணி வரைக்கும் நடத்தப்படும். ICICI டைரக்ட் நிறுவனம் 2025 தீபாவளிக்கான அதன் முகூர்த்த வர்த்தக தேர்வுகளை வெளியிட்டிருக்காங்க. வாங்க வேண்டிய பங்குகள்ல HDFC பேங்க், லார்சன் அண்ட் டூப்ரோ, டேட்டா பேட்டர்ன்ஸ் மற்றும் இந்த 5 பிற பங்குகளும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. HDFC வங்கி பங்க 1150 ரூபாய் அப்படிங்கிற இலக்கு விலையில வாங்கலாம் அப்படின்னு ICICI டைரக்ட் பரிந்துரை பண்ணிருக்காங்க. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் நிறுவனத்தின் பங்க 1600 ரூபாய் இலக்கு விலையில வாங்கலாம் அப்படின்னு ICICI டைரக்ட் தெரிவிச்சிருக்காங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்துடைய பங்க 4500 ரூபாய் அப்படின்ற இலக்கு விலையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபைனலி AIA இன்ஜினியரிங் பங்க 4060 ரூபாய் அப்படிங்கிற விலையில வாங்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்திருக்காங்க. சோ இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு பரிந்துரைகள் எல்லாமே தரகு நிறுவனங்களின் சொந்த கருத்து தாங்க. அதனால முதலீடு சார்ந்த முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதி ஆலோசகருடைய ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.